மிலிட்ரி வந்தாங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு ட்ரம்ப் அடங்கணும். இது பண்ணியாகணும். ஏன்னா, இப்போ அஃபிஷியலாவே 650 மிலிட்டரி பீப்பிள் இங்க வளைகுடால இப்ப இறந்து போயிருக்காங்க 4 நாள்ல. 650 பேரு. ஆனா அன்அஃபிஷியலா வந்து 1200 பேர் சொல்றாய்ங்க. அமெரிக்கன் அமெரிக்கன் அமெரிக்க வீரர்கள். வெறும் பீப்பிள் இல்ல, வீரர்கள். அது இல்லாம யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன்ற அந்த கப்பல், அத பத்தின வேற போட்ஸ் தெரியல. இங்க அடிச்சுட்டோம்னு சொல்றாய்ங்க. ஸ்ரீலங்கா பக்கத்துல அது வந்து ஈரானோட கப்பல். இவங்க நீர்மூழ்கி கப்பல்லேருந்து அடிச்சுட்டாய்ங்க. யாரு? அமெரிக்கா. ஆ அது இல்லாம முந்தா நாள் ஈவினிங்ல வந்து அ ம வ அங்கேருந்து ஈரான்லேருந்து 650 கிலோமீட்டர் தூரத்தில அ அ அமெரிக்காவோட வார்ஷிப்பு அதுக்கு எண்ணெய் குடுத்த ஒரு கப்பல் வந்து எண்ணெய் கப்பல். அந்த எண்ணெய் கப்பல ஈரான்லேருந்து தாக்கிட்டாய்ங்க. அமெரிக்காவோட கப்பல தாக்குனாய்ங்க. அப்புறம் அதுக்கு பதிலடியா ஈரானோட கப்பல வந்து இங்க ஸ்ரீலங்கா பக்கத்தில. ஸ்ரீலங்கா வந்து 40 நாட்டிகல் மைல். அப்போ ஒரு 70 கிலோமீட்டர் வச்சுக்கங்களேன். அங்க வந்து தாக்கியிருக்காங்க. இந்திய பெருங்கடல்ல தாக்கியிருக்காய்ங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா நான் சொல்ல வர்றது 4 நாளைக்கு முன்னாடியே அ ஈரானோட ஐஆர்ஜிசி கிளைம் பண்ணது என்னன்னா, நாங்க 4 மிசைல் அனுப்பிச்சோம். அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. அப்படின்னாங்க. இல்ல அது பொய் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சென்ட்காம் சொல்லி இருக்கு. சென்ட்ரல் கமாண்ட். அவிங்க சொன்னது வந்து, இல்ல அது பொய் அப்படின்றாய்ங்க. சொன்னதுக்கப்புறம், அந்த கப்பல பத்தின வேற போட்ஸோ, டீட்டெயிலோ எதுவுமே வரல. அது ஒரு வேள அடிபட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்னா, அங்க வந்து 5700 பேர் உள்ள இருந்தாய்ங்க. 5700 பேர் உள்ள வந்து முங்கி செத்து போயிருப்பாய்ங்க. அத பத்தின டீட்டெயில் வரல. அப்படி டீட்டெயில் வந்துச்சுன்னா, அங்க வ ட்ரம்ப்புக்கு வந்து பெரிய பின்னடைவு, பெரிய இஷ்யூ ஆயிரும். மிலிட்டரி ரெவல்யூஷன் மாரி. அதான் சொல்ல வரேன். இங்க இங்க ஆயிருது. அது இல்லாம, சம்மந்தம் இல்லாம யாரோ ஒரு நெத்தன்யாகு ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக நீ வந்து இப்படிலாம் நம்மள வந்து பலிகடா ஆக்கிட்டேன்னு சொல்லி, அங்க வந்து ஏற்கனவே பயங்கர பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வறுமை நெறையா இருக்கு அமெரிக்கால. நம்ம பீகார் மாரி அங்க அமெரிக்கால நெறைய இடங்கள் இருக்கு அங்க. ஓகே. பீகார், ஒரிஸ்ஸா உதாரணத்துக்கு சொல்றது தான். ஒரிஸ்ஸா மாரி இருக்கு. அப்படிங்கும்போது, அந்த அங்க பிரச்சனை. இங்க ஒரு 90 F-15, F-16, F-35 மாரி அந்த ஃபைட்டர் ஜெட் ஃபிளைட் பூரா அதுல இருக்கு. அது எல்லாம் அதோட சேர்ந்து முங்கிருச்சா? என்னன்னு இதுவரைக்கும் தெரியல. ஓகே. இந்த மாரி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ, அந்த ஆளுக்கு வந்து இந்த மாரி வந்து ஒண்ணு அடங்கி வேற மாரி மேனேஜ் பண்ணணும். அல்லது அங்க மிலிட்டரி புரட்சி வந்து பாகிஸ்தான்ல மிலிட்டரி ரூல் இருக்கு இல்லையா? அது மாரி அமெரிக்காலயும் மிலிட்டரி ரூல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு.